ஒரு ப்ரீமியமான ஸ்டுடியோஸ்லாம் ஹையா இருக்கிறாங்கன்னா நீங்க பண்ண போற டேட்டுக்கு வாழ்நாள் ஃபுல்லா நீங்க ரெகுலேட்டே பண்ண மாட்டீங்க. என் ஃப்ரெண்டு வீட்டுல டேட்டு அடிக்கிறான், என் ஃப்ரெண்டு வீட்டுல வந்து டேட்டு வச்சுக்க சொன்னா, அதனால ஒரு ஆசையில டேட்டு வச்சவங்க இன்னைக்கு நம்மளோட ப்ரொஃபைல பார்க்கும்போது இப்படிலாம் மாற்ற முடியுமான்னு பண்றது. பாடியில நீங்க லேசர் பண்ணும்போது அதோட பிக்சல் பிரேக் ஆயிட்டு லைக் பிளட் கூட மிக்ஸ் ஆகும் போது தெர் இஸ் அ சான்ஸ் லைக் லிட்டில் பிட் ஆஃப் அ கேன்சர். நீங்க டேட்டு போட்டதுக்கு அப்புறம் லேசர் பண்ணீங்கன்னா கூட அந்த இடத்துல கீலாய்ட்ஸான ஸ்கிராச்சஸ்க்கான அடியாலாம் இருக்கும். சென்னையிலேயே நிறைய பேர் பண்றாங்க, லேசர்ஸ்லாம் நிறைய டேட்டோ ஸ்டுடியோஸ்ல பண்றாங்க. இன்ஃபெக்ஷன் ஆயிடுது, அவங்க கிளைண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்றது இல்லை. அந்த கிளைண்ட் என்ன பண்ணாங்க, எங்க ஸ்டுடியோ தேடி வரும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து நீங்க நல்லா கத்துக்கணும் வந்து நல்ல நாலேஜபிளா இருந்தீங்கன்னா நீங்க ஆப்வியஸ்லியா ஒரு ஸ்டுடியோவை ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு பெர்ஃபெக்டான கெரியர் இருக்குது. இப்போ வந்து கிளைண்ட்டுக்கு வந்து இந்த பிளட் செக்அப் இது மாதிரிலாம் சொன்னீங்க. இப்போ டாட்டோ ஆர்டிஸ்ட்டுமே வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கலாம். பண்ணலாமே, நான்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட ஹிஸ்ட்ரி கேட்டீங்கன்னா நான் கடந்த 4 வருஷத்தை ரெடியா வச்சுட்டு இருக்கேன். என்னோட ஸ்டுடியோஸ்ல அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி நான் எதுக்கு இருக்குன்னு என்னோட செல்ஃபுக்கு நான் ஃபர்ஸ்ட் பார்த்துப்பேன். ஆப்வியஸ்லி நான் வந்து ஒரு மெடிக்கல் என்ன சொல்றது, நீடல்ஸ் ஹேண்டில் பண்ற இடத்துல வேலை செய்யறேன். யாருக்கு என்ன டிசீஸ் இருக்குதுன்னு தெரியாது, சரியா? சம்டைம்ஸ் நீடல்ஸ் நம்ம மேல பட்டாலும், நீடல்ஸ் பாக்ஸ் எடுக்கும் போது நீடல்ஸ் எல்லாம் குத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பட்டாலும் வி ஹாவ் டு செக் சடன்லி, புரியுதா? பிளேட்ஸ் நம்ம கையில பட்டுரும். அந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன ப்ரிகாஷன்ஸ் எங்களை நாங்க செக் பண்ணிக்கிறது நாங்க இருக்குது. இதே நீங்க ஃபாரின்ல போனீங்கன்னா அங்க இருக்குது. நீங்க ஒரு டாட்டோ ஸ்டுடியோ ரன் பண்ணீங்கன்னா எவ்ரி இயர் யூ நீட் டு கீப் யுவர் மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் டு த கவர்மெண்ட். அங்க இருக்கிற முனிசிபாலிட்டியோ சம்திங் யூ ஹேவ் டு கீப் தேம். அதனாலதான் அங்க இருக்கிற டாட்டோ ஸ்டுடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெருக்கு 1-2 தான் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெருக்கு 50-20 இருக்கும். ஏன்னா இங்க வந்து நம்மளோட கவர்மெண்ட்ஸ் வந்து இன்னும் இந்த செக்டார்ஸை பெருசா பார்க்கல. ஒன்ஸ் கவர்மெண்ட் இதை பார்த்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனா சேர்ந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லி இதுல வந்து ப்ரோட்டோகால்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் தென் லோவர் கேட்டகரி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுங்களே வந்து என்ன பண்ணாங்கன்னா ப்ரொஃபஷனல் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான். இப்போ உங்க வீடியோஸ்லாம் நாங்க எல்லாருமே பார்த்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கவரப்பா இருக்கட்டும், ஆல்டர்னேட்டா இருக்கட்டும், இது மாதிரியே தான் இருக்கு. இது எந்த அளவுக்கு ப்ரோ நல்லா போயிட்டு? சரி, இது வந்து பாத்தீங்கன்னா கவரப்ன்றது என்ன கேட்டீங்கன்னா முன்னாடி பண்ண தப்பு தான் இப்ப நான் வந்து ரெட்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து எப்படி நான் ஹேண்டில் பண்றேன்னா, இந்த ஊர்ல இருக்கிற ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்கியானது. ஸோ அவங்களோட ஐடியாஸ் பார்ப்பேன் நான். இங்க வந்து பண்ண முடியாதுன்னு எந்த விஷயமும் இல்லை, பண்றதுக்கு இங்க ஆள் இருக்கிறாங்களா கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ பண்ணதே ரிப்பீட்டடா பண்ணும் போது அந்த கவரப் வந்து எந்த சுவாரஸ்யமா ஆகிறது இல்லை. என்னோட வீடியோஸ் பாக்குற எல்லாருமே வந்து ஒரு டிஃப்ரெண்டா தான் பாக்குறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே கவரப்பை நாங்க யூஸ் பண்ணது இல்லை. சரி, ஒரு டிசைன் நீங்க பாக்குறீங்கன்னா அதுல 1000 டிசைன் பேக்ல ஒழிஞ்சிட்டு இருக்கும். அதுல ஏதாவது நீங்க கவரப்பா யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து கவரப்ன்ற ஒரு வேர்டு எதனால வந்ததுன்னா, ஆர்டிஸ்ட் வந்து பழைய தவறுங்களை பண்ணிருக்கலாம், அதனால நடந்திருக்கலாம். என் ஃப்ரெண்டு வீட்டுல டேட்டு அடிக்கிறான், என் ஃப்ரெண்டு வீட்டுல வந்து டேட்டு வச்சுக்க சொன்னா, அதனால ஒரு ஆசையில டேட்டு வச்சவங்க இன்னைக்கு நம்மளோட ப்ரொஃபைல பார்க்கும்போது இப்படிலாம் மாற்ற முடியுமான்னு பண்றது. 10 வருஷத்துக்கு முன்னாடி டேட்டோட நாலேஜ் ரொம்ப டம்மியா தான் இருந்தது. அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ டிசைன்ஸ்லாம் இல்லை. இப்போ இந்த டேட்டோ எனக்கு போர் அடிச்சிருச்சு, இதை கவரப் பண்ற வர கிளைண்ட்ஸ்க்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பண்ண முடியாத விஷயத்த இந்த ஒரு ஆள் எப்படி பண்ணி காட்டுறான்னும் போது அந்த இடத்துல சுவாரஸ்யம் மக்கள்கிட்ட அதிகமா இருக்கிறதுனால அவங்க என்ன தேடிட்டு வராங்க. நான் தேடிட்டு வரும்போது நான் வந்து சொல்றது என்னன்னா, இது முடியவும் முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்க ஒரு ஜென்யூனான ஆர்டிஸ்ட் இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இருக்குது, உங்ககிட்ட பேலன்ஸ் பண்ற அளவுக்கு ஸ்கோப் இருக்குதுன்னா ஆப்வியஸ்லி அந்த கவரப்பை நீங்க ரெட்டிஃபை பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. உங்ககிட்ட எதுவுமே இல்லை, கிரியேட்டிவிட்டி இல்லை, நாலேஜ் இல்லைன்னா கூகுள்ல என்ன இருக்குதோ அதை தான் கவரப்பா ரெட்டிஃபை பண்ணி நீங்க கொடுக்க முடியும். பாசிபிளே இல்லாதது எதுவுமே இல்லை. டேட்டோல ஒரு ஃபுல் கை பிளாக் அடிச்சுட்டா கூட அதை ரெடி பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஸ்கின் டோன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கவரப் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே எரேஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வருவாங்க. இது வந்து என்னன்னா, நீங்க லேசர் வச்சான ப்ரோ இது வந்து யூஸ் பண்ணுங்க. ஆமா ஆமா ஆமா. இப்போ அது மூலமாவும் சில கேன்சர்லாம் வருது. அந்த மாதிரி ஸ்டடிஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ கேன்சர் இருந்தது லண்டன் யூனிவர்சிட்டியில தான் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. எப்படின்னா, உங்களோட பாடியில நீங்க லேசர் பண்ணும் போது அதோட பிக்சல் பிரேக் ஆயிட்டு பிளட் கூட மிக்ஸ் ஆகும் போது தெர் இஸ் அ சான்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் அ கேன்சர். ஸோ இது எப்படின்னா, நம்ம பாடியில ஆல்ரெடி கேன்சர்ன்ற ஒரு செல் இருக்கும். ஸோ அதனால இட் இம்ப்ரூவ்ஸ். ஓகே, அதோட ஸ்டடிஸை நான் இன்னும் சரியா பார்க்கல.
லைக் படிக்கணும் அதை பத்தி. ஸோ சி நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிறோம்னா அதோட டிஸ்அட்வான்டேஜ் யாருன்னா ஒருத்தர் சொல்லும் போது we need to learn how impact this going to be given the bad in லைக் இந்த இண்டஸ்ட்ரி கொடுக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆப்வியஸ்லி டேட்டூ லேசர் ரிமூவல்ன்றது மக்கள் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் போட்ட டேட்டூவை லேசர் பண்ணேன்னா அந்த இடத்துல டேட்டூவே இருக்காது, எல்லாமே போயிடும். நீங்க டேட்டூ போட்டதுக்கு அப்புறம் லேசர் பண்ணீங்கன்னா கூட அந்த இடத்துல கீலாய்ட்ஸ் ஆன ஸ்கிராச்சஸ்க்கான அடையாளம் இருக்கும். ஆனா நீங்க அதுவே வந்து ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸ் இல்லாம நீங்க ஏதோ ஒரு டேட்டூ ஸ்டுடியோல போயிட்டு லேசர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க கை டபுள் மடங்கு பார்க்க கொடூரமா இருக்கும். அது இந்த புண்ணு மாதிரியான ஆமா புண்ணு. டேட்டூ லேசர் நீங்க டாக்டர்ஸ் கிட்ட பண்ணாலே அதுல வந்து புண்ணு ஆகும். ஏன்னா உங்க தோலுல வந்து ஒரு பேர்ன் ஸ்கார் தான் கொடுக்கும். அது லேசர்ன்றது உங்களோட பிக்சலை பேர்ன் பண்ணும். உள்ள இருக்கிற பிக்சலை உடைச்சி பேர்ன் பண்ணும்போது அந்த ஸ்கார் கவரப் ஆனது டாக்டர்ஸ் ஆயில்மெண்ட்ஸ் தருவாங்க. இது நம்ம நிறைய மக்கள் என்ன புரிஞ்சுருக்காங்கன்னா, டேட்டூன்ற வேர்டுனால டேட்டூ ரிமூவலுக்கு டேட்டூ ஆர்டிஸ்ட போய் தான் தேடுறாங்க. பட் நீங்க தேட வேண்டியது டேட்டூ ரிமூவலுக்கு டாக்டர்ஸ் தான் போய் பார்க்கணுமே தவிர டேட்டூ ஆர்டிஸ்ட பார்க்கவே கூடாது. டேட்டூ ஆர்டிஸ்ட்னால எதுவும் பண்ண முடியாது. ஒரு ஆர்ட்டை உருவாக்கி தான் கொடுக்க முடியும். அதை அழிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமானது. ஸோ இங்க மக்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, டேட்டூ ரிமூவல் என்னும் போது டெர்மட்டாலஜிஸ்ட போய் பார்க்கணும். பிகாஸ் அவங்க இதை பத்தி நிறைய படிச்சிருப்பாங்க. லேசர்ன்றது கம்ப்ளீட்டா போகவே போகாது. நீங்க டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா ஆப்வியஸ்லி அங்க ஸ்கிராச் மார்க் இருக்கும். ஸோ அவங்க இதை பத்தி படிச்சிருப்பாங்க. இன்கேஸ் அதுல இன்ஃபெக்ஷன்ஸ் ஆச்சுன்னா எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணலாம். இப்போ இங்கேயே சென்னையிலேயே நிறைய பேர் பண்றாங்க, லேசர்ஸ்லாம் நிறைய டேட்டூ ஸ்டுடியோஸ்ல பண்றாங்க. இன்ஃபெக்ஷன் ஆயிடுது, அவங்க கிளைண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்றது இல்லை. அந்த கிளைண்ட் என்ன பண்ணாங்க, எங்க ஸ்டுடியோ தேடி வரும்போது எங்களுக்கு வந்து அதை பத்தி நாலேஜ் நிறைய தெரியுறதுனால என்னென்ன ஆயில்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் நாங்க டாக்டர்ஸ் கிட்ட அதை பிக்சரை சென்ட் பண்ணிட்டு கேட்குறோம், இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்குது. அப்புறம் நாங்க வர கிளைண்ட்ஸுங்க அங்கே ரிமூவல்னு வரும்போது நாங்க யாரையும் சஜஸ்ட் பண்றது இல்லை, நீங்க டாக்டர்ஸ் கிட்ட போய் தான் பண்ணணும். இது பெஸ்டான ஒரு ஆப்ஷன்ஸ்னா டாக்டர்ஸ் தான், வேற யாருமே இல்லை. பிகாஸ் அவங்க இதை பத்தி படிச்சிருக்கிறாங்க. டாக்டர்ஸ்னும் போது அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். நீங்க டேட்டூ லேசர் ரிமூவல்லாம் பாத்தீங்கன்னா சப்ளைஸ் கிட்ட தான் வாங்குறாங்க, டேட்டூ சப்ளைஸ் கிட்ட. அப்ப அவங்க கிட்ட இருந்து சப்ளைஸ் கிட்ட இருந்து வாங்கும்போது அதோட குவாலிட்டி ஆஃப் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 lakh 1.5 lakh தான். வாங்கும் போதே சப்ளைஸ் உண்மையை சொல்றான். இதுல சின்ன சின்ன டேட்டூ தான் ரிமூவ் பண்ண முடியும், புரியுதா? இதுல சின்ன சின்ன டேட்டூ தான் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சப்ளையர் முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்ல பார்ப்போம் ஒரு கைன்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. அதை ரிசல்ட் போட சொல்லுங்களேன். இவங்களெல்லாம் இப்போ இதுக்கு எதிர்மனையா பேசுற ஒரு கூட்டம் இருக்கும், அது பேசட்டும், எனக்கு கவலையே இல்லை, நான் யாருன்னு எனக்கு தெரியும், பேசட்டும். மக்களுக்கு இதோட உண்மை ஃபர்ஸ்ட் தெரியணும், புரியுதா? ஸோ லேசரோட பாதிப்பு என்ன, இவன் இப்படிலாம் சொல்றான் என்னடா பண்றது அப்படின்னு யோசிப்பாங்க. நீ பண்ண லேசரோட ஹீல்ட் எடுத்துன்னு வந்து காட்டு. கூகுள்ல ஒரு போட்டோ வைக்கிறீங்க, இப்படி வைக்கிறீங்க, இதுதான் ரிமூவல்னு வைக்கிறீங்க, அதுக்கான ட்ரூத்தை காட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட முன்னாடி வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, தைரியம் இருக்குது. யார் வேணா எது வேணா பேசலாம். மக்கள் கிட்ட போய் சேர வேண்டிய கருத்து பயனுள்ளதா இருக்கணும். அதுதான் மக்கள் விரும்புவாங்க. எதிர்மோனையா பேசுறவன் நிறைய பேர் இருப்பான், பேசுறவன் பேசிட்டு தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு இதனால லைக் பிசினஸ் டவுன் கூட ஆகலாம். பட் நான் டேட்டூ ரிமூவல் பண்ற மக்கள் என்ன தேடி வாங்கன்னு நான் சொல்லல. நீங்க பண்ண வேண்டிய ஆளு டாக்டர்ஸ் கிட்ட தான் போய் பண்ணணும். அங்கேயே பண்ணா ப்ரொசீஜரா அவங்க சொல்லுவாங்க, என்ன கவரப் ஆகுமா ஆகாதா, இது எந்த டென்சிட்டியில இருக்குது, இது எந்த அளவுக்கு போகும்னு டீட்டெயிலா டாக்டர் சொல்லுவாங்க. எந்த டாக்டரும் உங்களை ஏமாத்த போறது இல்லை, புரியுதா? நம்ம ஊர்ல பண்ற டேட்டூ ஆர்டிஸ்ட் நீ டேட்டூ லேசர் ரிமூவல் சொல்லி இந்த மாதிரி பண்றதுனால டாக்டர்ஸ் அந்த தவிர மக்களுக்கு சில பேரு தான் தெரியுது, சில பேர் தெரியறது இல்லை. நானே நிறைய டாக்டர்ஸ் கிட்ட எனக்கு லிங்க்ஸ் இருக்கிறதுனால நான் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட வந்து அவங்கள சஜஸ்ட் பண்ணும் போது இட் ஹேப்பன்ஸ். சின்ன சின்ன டேட்டூ ஈஸியா லேசர்ல ரிமூவ் ஆகும், பெரிய டேட்டூ தெர் இஸ் நோ வே, அவ்வளவுதான். அதனாலதான் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, டேட்டூ ரிமூவலை விட நம்ம பெஸ்டான ஒரு ஆப்ஷன்ஸ் கவர் அப் கொடுக்குறோம். ஸோ அந்த கவர் அப் பண்றதுனால உங்க இங்கு போயிட்டு திருப்பி டேமேஜ் எல்லாம் எதுவுமே ஆகுறது இல்லை. உங்க பழைய டேட்டூ மேல நீங்க டேட்டூ போடும் போது எம்போஸ் ஆயிடுது. எம்போஸ் ஆனதுக்கான ஆயில்மெண்ட்ஸ் ஒண்ணு இருக்குது. அந்த ஆயில்மெண்ட்ஸை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அந்த எம்போஸ் ஆனது செட்டில் டவுன் ஆகும். இப்போ என் கையிலேயே இருக்குது, இங்க பழைய டேட்டூ நான் கவர் அப் பண்ணிருக்கேன். பழைய டேட்டூ எம்போஸ் ஆயிருக்குது. இந்த சூடு எல்லாம் கீழோய்ட்ஸ் மாதிரி ஒரு கட்டி மாதிரி இருந்தது. நான் டேட்டூ பண்ணிட்டு அது மேல பண்ணிட்டு அதை ஒரு புண்ணு ஆக்கிட்டு அப்புறம் அந்த ஆயில்மெண்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட கை வந்து செட்டில் டவுன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து டாட்டூங்கிறது ஒரு ஆர்ட் ப்ரோ. இது வெறும் நம்ம பேப்பர்ல எழுதிட்டு அழிக்கிற மாதிரி விஷயம் கிடையாது. இது நம்ம ஸ்கின்ல போடுறோம். இப்போ வந்து இப்போ எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஒரு கை ஃபுல்லா போறோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ஆர்ட். இது வந்து மோஜோக்கு எப்பயாவது மிஸ் ஆயிருக்கா? அதுதான் சொல்றேன்ல, யானை காட்டி சர்வன்னு சொல்லுவாங்க இல்லையா, மிஸ் ஆகும். அதை நாங்க டைம் எடுத்து பேலன்ஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான்.
சரி, மிஸ் ஆகாம எந்த பீஸும் பண்ண முடியாது, கண்டிப்பா மிஸ் ஆகும். அதை ரெட்டிஃபை பண்ணி பண்றதுதான் எங்களோட வேலை. அதுக்கு மிஸ் ஆனாலும் நாங்க எப்படி பேலன்ஸ் பண்றோம்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம். எங்களோட கிளாஸ்ல வந்து ஒரு 6 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நாங்க வச்சிருப்போம். அதுல லாஸ்டான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் பேலன்ஸ் ஃபினிஷிங்னு வச்சிருப்போம். ஸோ கண்டிப்பா எல்லா ஆர்டிஸ்டுக்கும் மிஸ் ஆகும். ஏன்னா நீங்க வந்து ஒரு மிஷின்ஸ் கூட வேலை பண்றீங்க, கிட்டத்தட்ட 5 ஹவர் வேலை செய்யும் போது உங்க கையெல்லாம் நம்ம ஆகும், ரொம்ப ஃபீல் டயர்டா இருப்பீங்க. அதனால என்ன ஆகும்னா கடகடன் டேட்டோ அடிக்கும் போது ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகும். அதை நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம், நம்ம கிளைண்ட் கிட்ட சொல்லுவோம் நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணி கொடுப்போம் அப்படின்னு. இருந்தாலும் அந்த பேலன்ஸ் அப்பத்துக்கு அப்பே பண்ண முடியற பேலன்ஸ் தான் இருக்குது. சி இப்போ நம்ம வந்து லைக் இந்தியால வந்து நார்த் இந்தியால நிறைய பேர் ஃபேரா இருப்பாங்க. இந்தியால சவுத் இந்தியன் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் டஸ்கியா தான் இருக்கும். அந்த டஸ்கி ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஒயிட்டா இருக்கிற ஸ்கின்னும் ஹார்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டஸ்கியா இருக்கிற ஸ்கின்னும் லைக் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம என்ன மாதிரி ஆர்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கிளைண்ட்டு கொடுக்குறோமோ அதோட ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு நம்ம டேட்டூ பண்ணும் போதே தெரிஞ்சிடும் கிளைண்ட்டுங்களுக்கு. டேட்டூ பண்ணும்போது ப்ளீட் ஆச்சுன்னா கண்டிப்பா உங்களோட ஸ்கின் டேமேஜ் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, நான் இதை சேலஞ்சா நீங்க வந்து சேலஞ்சா கேட்டு என்னங்களை அச்சு காட்டலாம்னு சொன்னீங்கன்னா கூட நான் அடிக்கிறேன். என்னோட கிளைண்ட்ஸ் இது வரைக்கும் என்கிட்ட டேட்டூ பண்ண எல்லாருக்குமே நான் எந்த அளவுக்கு ஓத்துன்னு தெரியும். புரியுதா? இனி வர கிளைண்ட்ஸுகளுக்கும் நான் எவ்வளவு ஓத்தானோன்னு தெரியும். இதெல்லாம் நான் ஏன் வந்து எடுத்து சொல்லணும்னா இதுதான் உண்மையான விஷயமே டேட்டூல. இதை விட்டுட்டு டேட்டூ அடிக்கும் போது பிளட் வருது, ஐயோ 3 ஹவர் தேய்ச்சி அனுப்புனாங்கப்பா பிளட் வருதுலாம் சொல்றக்கு அதெல்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் வந்து ஒரு பொய் மாதிரி வார்த்தை, வாயில சொல்றது வார்த்தை இல்லைன்னு இப்ப ஏதோ பண்ணின்னு இருந்துருக்காங்க. இப்ப இதை பார்த்து மக்கள் மாறும் போது ஆப்வியஸ்லி இதுதான் டேட்டூ ப்ரொஃபஷனல்ஸ்னா இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவாங்க. கலர் பேக்கிங், கலர்ஸ் டேட்டூ பண்ணும்போது ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்க ஒரு பிளாக் பண்றீங்கன்னா அதுல சான்சஸ் கம்மி தான். ஸோ டேமேஜ் ஆகாம நீங்க டேட்டூ பண்றது தான் ஒரு ப்ரொஃபஷனலோட வேலை. பெயின் இல்லாம டேட்டூ அடிக்கிறேன், பெயினே இல்லை, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. உங்க கையை வச்சு கில்லுனா கூட உங்களுக்கு சொரணை இருக்கும். பெயினுக்கும் சொரணைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது, புரியுதா? ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட நீடல் உங்க பாடியில பின் பண்ணும் போது உங்களுக்கு பெயின் ஃபீல் ஆகும். சில பேர் பெயின்லெஸ்ஸா இருப்பாங்க, சில பேர் டிப்ரெஷனா இருக்கிறவங்களுக்கு பெயின் கேட்டா இருக்காது. ஏன்னா அவங்க மைண்டே டிப்ரெட்டடா இருக்கும், புரியுதா? அப்போ அவங்க கிட்ட நம்ம பெயின் இருக்குமான்னு கேட்டா இருக்காது. பெயின் இருக்கும், டாலரபிளா இருக்கும். எந்த அளவுக்குன்னா லைக் உமன்ஸ்க்கு கிட்ட கேட்டனா லைக் ஐப்ரோ த்ரெடிங் பண்றாங்களே அதை விட லெஸ் பெயினா தான் இருக்கும். அது ரொம்ப பெயின் இதை விட. ஆனா ரிமூவல் இதை விட அது பெயின் ஜாஸ்தி. ஸோ இதுல அதுதான் சொல்றது, அவங்களாம் இந்த மாதிரி லைக் மக்களுக்கு சொல்லணும் இதுதான் ஒரு ஹெல்த்தியான சொசைட்டியா மாறும். அதை விட்டுட்டு தவறான ஒரு சிந்தனையில தவறான கருத்துங்களை மக்கள் கிட்ட சொல்லும் போது மக்கள் ஏமாறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ வந்து நீங்க பாக்குற ஒர்க்குக்கு தான் நீங்க வந்து ஒரு காஸ்ட் வந்து வைக்கிறீங்க. ஆனா சில ஸ்டுடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கை ஃபுல்லா போட்டுக்கங்க, எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 5000 தான் 3000 இந்த மாதிரி சொல்றது வந்து அவங்க உள்ள இழுக்கிறதுக்காக சொல்றாங்க. நாங்க வந்து சென்னையில ரொம்ப பிரீமியமான ஸ்டுடியோன்னு சொல்லிக்கலாம். எங்களோட பிரைசிங்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நான் எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஆட்டோ கொடுக்குறேன்னு கிளைண்ட்டுக்கு தெரியும். அப்ப அவங்க என்கிட்ட பிரைஸ் நான் வந்து பார்கெனே பண்ண மாட்டாங்க என்கிட்ட. சரி, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வரவங்களுக்கு நாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணுவோம். இன்னைக்கு வந்து ஒரு ஆம் பேண்ட் பெங்களூர்ல நீங்க பண்றீங்கன்னு வைங்களேன், மற்ற சிட்டில பண்றீங்கன்னா 15,000 to 20,000 சார்ஜ் பண்றாங்க. எங்களோட ஸ்டுடியோ ஸ்டார்டிங் 5,000ல இருந்து இருக்குது ஒரு பேசிக். ஸோ ப்ரீமியம் வரவங்களுக்கு ப்ரீமியமா நாங்க பார்ப்போம். பேசிக்கா வரவங்களுக்கு எல்லா டிசைனுக்குமே பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. இதைதான் பண்ண முடியும் இதுதான் பண்ண முடியும்லாம் நாங்க சொல்ற அளவுக்கு இல்லை. இதை கம்மியா பண்ற ஸ்டுடியோஸும் நிறைய இருக்கிறாங்க. நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்டுங்களும் நல்ல ஸ்கில்ல வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்குற முடியல. இந்த மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி எடுத்துட்டு போய் சேர்க்கறது மக்கள் கிட்ட, அவங்களுக்கு அதன வழி தெரியல. இப்ப நம்ம அதை எடுத்து பண்ணும் போது லைக் முன்னாடி போயிட்டு இருக்கிறோம். முன்னாடி போகும்போது பின்னாடி இருக்கிறவங்க ஆப்வியஸ்லி திரும்பி பார்க்கும்போது அவங்களோட பிரைஸ் ரேஞ்சு மாறும். டேட்டூல ஏன் குவாலிட்டியான பிரைஸ் ஹையா இருக்குதுன்னா, ஒரு பிரீமியமான ஸ்டுடியோஸ்லாம் ஹையா இருக்கிறாங்கன்னா நீங்க பண்ண போற டேட்டூக்கு வாழ்நாள் ஃபுல்லா நீங்க ரெக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. ஓகே, ஏதாவது ஒரு டேட்டூ நாங்க பண்ணி ரெக்ரெட் ஆனது இருந்ததுன்னா நாங்க அதை ரெட்டிஃபை பண்ணி நாங்க அவங்களை கூப்பிட்டு அதுக்கான சான்சஸ் என்னவோ அதை கவர் அப் பண்ணி ஃப்ரீயா கூட பண்ணி கொடுப்போம். எங்ககிட்ட டேட்டூ போடுறாங்க, இப்போ நாங்க வந்து டேட்டூ போடுறோம், டேட்டூ போட்டு அந்த டேட்டூ ஃபேட் ஆச்சு, லைக் டச் அப் ரெக்வயர்ஸ்னா நாங்க வந்து அதுக்கான நீடல் சார்ஜஸ் வண்டி தான் வாங்குவோம். மிஞ்சி போனா எவ்வளோனா 500 தான் வாங்குவோம். ஓகே, லைஃப் டைம் எங்களோட டச்அப்க்கு எங்களோட கிளைண்ட்ஸ்க்கு டச்அப்ஸ்லாம் ஃப்ரீ தான். நாங்க அதுக்கு எதுவுமே சார்ஜ் பண்றது இல்லை. பட் கிளைண்ட்டுக்கே தெரியும் அது டச்அப் தேவைப்படாதுன்னு. 5 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் எங்ககிட்ட எரர்ஸ் வரும். எப்படின்னா டைரக்ட் சன்லைட்ல காட்டியிருப்பாங்க, எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கும், அந்த மாதிரி எரர்ஸ்லாம் வரதுக்கு சான்சஸ். அதையே நாங்க கூப்பிட்டு ஃப்ரீயா டச்அப் பண்ணி கொடுப்போம்.
ஓகே. ஸோ லைக் ப்ரீமியமா ஒரு பிராண்டடா ஒரு ஸ்டுடியோ நீங்க செலக்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அவங்களோட பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். எதனாலனா அவங்க கொடுக்குற நீங்க ஒரு டேட்டோ செட்டப்ஸ் இருக்குது இல்லையா, நீடல்ஸ், நாங்க யூஸ் பண்ற நீடல்ஸ் எல்லாமே ப்ரீமியமான ப்ராடக்ட்ஸ் தான், எல்லாமே லைக் ப்ரீமியம் தான். அதோட செட்டப் ஸ்டேஷன் சார்ஜஸே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய்க்குள்ள முடியும். ஓகே. 500 ரூபாய். அந்த கரண்ட் பில்லு நாள் ஃபுல்லா ஓடுதுன்னு வச்சுங்களேன், ஒரு 2000 ரூபாய். மீதி ஒரு கிளைண்ட் கிட்ட நாங்க 20,000 30,000 சார்ஜ் பண்றோம்னா என்னோட ஆர்ட்டுக்கான வேல்யூ தான். நீங்க பெயிண்டிங் கேன்வாஸ் போர்டு வாங்கி பெயிண்ட் பண்ணுங்க, போர்டோட விலை 50 ரூபாய், பெயிண்டோட விலை 50 ரூபாய். அதுல ஓவியத்தை வரைஞ்சு கொடுக்குறான் இல்லையா, அது ஏன் அவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்குது? பிகாஸ் அந்த பெயிண்டிங்கை செதுக்கனோட டேலண்ட் அந்த ஸ்கில்லுக்கு தான். நாங்க இங்க யாரையும் என் நீடல் 500 ரூபாய் கொடுத்து வாங்குறேன், இங்கு 3000 ரூபாய், இங்கு ஃபாரின்ல இருந்து வருது, எல்லா ப்ராடக்டும் ஃபாரின்ல இருந்து தான் வருது. இந்தியால இன்னும் அந்த சோர்ஸ் ஆஃப் லைக் பில்டப் இல்ல இருக்குது, லைக் இருக்கிறாங்க, இனிமே தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் தான். ஏன்னா இந்த கல்ச்சரே வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அப்போ அங்க இருக்கிற கம்பெனிஸ்ல இருந்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே QCல இருந்து பார்த்து எல்லாமே செக் பண்ணிட்டு தான் இங்க இம்போர்ட்டே பண்ண முடியும். நம்ம அது ஈஸியா ஏதோ ஒன்று ஆன்லைன்ல வாங்கலாம் முடியாது. அப்போ ஒரு நீங்க அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணீங்கனாலும் தேவை லைக் சர்டன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லைக் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும் போது, இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டுடியோஸ்ல நீங்க ஒரு டேட்டு பண்ணும் போது அவங்களோட சார்ஜஸ் கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். நாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்றோம், அட் த சேம் டைம் ப்ரீமியமாகவும் பண்றோம். ஏன்னா நாங்க மற்ற சிட்டியை கம்பேர் பண்ணும்போது எங்களோட ஸ்டுடியோ ரொம்ப லீஸ்டான சார்ஜஸ் தான் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு பீஸ் பண்றேன், 20 to 30,000 சார்ஜ் பண்ணுவேன். அதோட குவாலிட்டி ஆஃப் ஆர்ட், அந்த ஆர்ட்டை நான் எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அதுதான் முக்கியம். ஏன்னா அது ஃபியூச்சர்ல கவர் அப் வரக்கூடாது, அந்த டேட்டூல எந்த ஒரு டேமேஜும் இருக்கக்கூடாது, பர்ஃபெக்டா இருக்கணும். பாக்குற எல்லா கிளைண்ட்டும் எங்களோட ஸ்டுடியோஸ் பெரிய பெரிய மார்க்கெட்டிங்ஸ்லாம் நாங்க பண்ணவே இல்லை. எல்லா கிளைண்ட்ஸுமே இங்க வரவங்க எல்லாமே பை வேர்ட் மவுத், ஒருத்தவங்க எப்படி ரெஃபர் பண்ணிக்கிறாங்கன்னா, நாங்க பண்ற டேட்டூ எங்கப்பா பண்ண சூப்பரா இருக்குது, சென்னையில இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ இருக்குது, போய் பாரு. அப்போ பீப்புள்ஸ் ஆர் கம்மிங் ரெஃபரன்ஸ். அந்த மாதிரி பார்க்கும்போது தே ஆர் கம்மிங். அப்போ எங்களோட ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங் என்னன்னா, நாங்க பில்ட் பண்ற பாண்டிங் என்னன்னா மெயின் ஆர்ட் தான். எங்களுக்கு டார்கெட்டே ஆர்ட் தான். ஆட்டோ ஓட்டுறவங்களும் என்கிட்ட டேட்டு போடுறாங்க, இங்க லாரி ஓட்டுறவங்களும் டேட்டு போடுறாங்க, பிளெயின் ஓட்டுறவங்க கூட என்கிட்ட டேட்டு போட்டுருக்காங்க. இங்க எல்லாருமே டேட்டு போடுவாங்க, எல்லாருக்குமே எல்லா ஆசையும் இருக்கும். எதனால இவங்களுக்கு இந்த சார்ஜஸ் இவரு இதுலாம் இங்க யாருமே பிரிக்க மாட்டோம். எங்ககிட்ட ஒரு டேரிஃப் இருக்கும், அந்த டேரிஃப்ல பிரைஸ் இருக்கும். உங்களோட பட்ஜெட் கம்மியா இருந்ததுன்னா அந்த பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி என்ன டிசைன் பண்ண முடியும் நாங்க கைட்லைன்ஸ் கொடுப்போம். ஓகேனா நீங்க பண்ணலாம். அதனால நீங்க லைக் 500 ரூபாய் குறைச்சிட்டீங்க அதனால ஒரு லைன் அழிச்சு பண்ண மாட்டோம், குவாலிட்டியை கம்மி பண்ண மாட்டோம். எங்களோட செட்டப்ஸ் என்னவோ 50,000 ரூபாய்க்கு டேட்டோ அடிக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஹைஜீனா கொடுப்போமோ 500 ரூபாய்க்கு டேட்டோ அடிக்கிறவங்களுக்கும் ஹைஜீனா கொடுப்போம். 99 rupees டேட்டோ அடிக்கிறவங்களுக்கும் நாங்க ஹைஜீனா தான் கொடுப்போம். எங்க ஸ்டுடியோ சென்னையிலயும் பெங்களூர்லயும் அதே தான் ப்ராஜெக்ட். இப்போ லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி. அங்க வந்து நீங்க லண்டன்ல இருக்கிற ஸ்டுடியோஸ்லாம் சும்மா ஈஸியா நீங்க நினைக்கிறோம், இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் வீக்லி ஒன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போ ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின். ஓகே. இப்போ டாட்டோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து ஸ்டுடியோவை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும், இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இப்போ டாட்டோ ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட ஒரு பதிலா உங்களுக்கு கொடுங்க. ஓகே. சரி, லைக் நீங்க ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட் ஆக விருப்பப்படுறீங்கன்னா, டேட்டூ இண்டஸ்ட்ரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரி, ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. யூ கேன் மேக் மணி ஈஸிலி. ஓகே. இதுக்கு நீங்க வந்து ஒரு ஆர்ட்டை வந்து குவாலிட்டியா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட் ஆகுறீங்கன்னா, there are lot of like mentors are there, like நிறைய டேட்டூஸ் கிளாஸஸ் இருக்குது. கம்மி காசுக்கு நீங்க போய் ஏமாறுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டீங்கன்னா நீங்க அதிகமா கத்துக்கலாம் விஷயத்த. நீங்க கம்மியா கத்துக்கிறவனுக்கும் டிஃப்ரெண்டா கத்துக்கிறவனுக்கும் நீங்க உங்களோட ஒர்க்கை பாருங்க, யாரோட ஒர்க் பிடிச்சிருக்கு அவங்க கிட்ட கேட்டு பாருங்க டேட்டூ ட்ரைனிங் இருக்குதான்னு. நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா எந்த கேப்பபிலிட்டி உங்ககிட்ட இருக்குது பாருங்க. 10க்கு 10 டேட்டூ ஸ்டுடியோ வச்சு பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்டுடியோஸ் பெருசா லெவல்ல ரெவன்யூ பார்க்க முடியாது. நீங்க சின்ன டேட்டூ, என்னோட கடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5க்கு 5 டேட்டூ ஸ்டுடியோ தான் பெங்களூர்ல நான் ஆரம்பிச்சேன் கோவிட் வரும்போது. இன்னைக்கு என்னோட ஒரு கடை சைஸ் எடுத்தீங்கன்னா மோர் தென் 1000 ஸ்கொயர் ஃபீட் மேலதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. 1000 ஸ்கொயர் ஃபீட் என்னோட எல்லா ஸ்டுடியோஸுமே அப்படிதான். இப்ப நான் அண்ணா நகர்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறேன் பொங்கலுக்கு அப்புறம். அது கிட்டத்தட்ட 1800 ஸ்கொயர் ஃபீட், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டுடியோ சென்னையில். அதுதான் எதுக்கு நாங்க இவ்வளவு ஸ்பேஷியஸா பாக்குறோம்னா, கன்ஜெஸ்டடா இருக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம ஒரு டேட்டூ பண்ணும் போது இங்க பிளட் டிரான்ஸ்ஃபெக்ஷன், பாக்டீரியாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பக்கத்துல டேட்டூ அடிக்கும் போது
அங்க ஒரு ஆர்டிஸ்ட் டேட்டூ பண்றாங்க, இங்க ஒரு ஆர்டிஸ்ட் டேட்டூ பண்றாங்க என்னும் போது there is a lot of bacteria ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டேட்டூனால அது இன்ஃபெக்ஷன் ஆகும், அதனால இது இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ ப்ராப்பரான ஒரு ஹைஜீன் ஸ்பேஸ் இருக்கணும், ஸ்பேஷியஸா இருக்கணும், கிளைண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கணும். அண்ட் தென் லைக் நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா லைக் எம்எஸ்எம்இ இந்தியாவில் வந்து டேட்டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக லைசன்ஸ்லாம் எந்த கவர்மெண்ட்ஸும் கொடுக்கல இன்ன வரைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ரெகனைஸ்டு ப்ராஜெக்டாக யாரும் பார்க்கல. ஸோ நீங்கள் எது ஸ்டார்ட் பண்ணாலும் எம்எஸ்எம்இ டெவலப் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அண்ட் தென் அங்கே இருக்கிற உங்கள் மாவட்டத்தோட கார்பரேஷன் லைசன்ஸ் வாங்குறது பெஸ்ட்டு. அண்ட் தென் மெயினானது நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறது எங்கே தூக்கி போடுவீங்க, அது முக்கியமானது. நீங்கள் டிஸ்போசபிள் கிட்ட அக்ரிமெண்ட்ஸ் எடுக்கிறது. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். ப்ரொஃபஷனல்ஸா நீங்க பண்ணாதான் உங்களுக்கு அது சேஃப்டி. நாளைக்கு உங்க கடைக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன்ஸே வந்தா கூட யூ கேன் டெல் தெம் வி ஆர் லைக் அ ப்ரொஃபஷனலா நாங்க ஹேண்டில் பண்றோம், எங்ககிட்ட திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது, நாங்க இங்க தான் டிஸ்போஸ் பண்றோம். ஸோ லைக் நீங்க அடுத்தடுத்து பார்த்துட்டு வர டேட்டூ ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, இஃப் யூ வாண்ட் டு மேக் அ கெரியர் இன் யுவர் லைஃப், சரி நான் வந்து ஒரு பிராண்ட் ஆவேன்னு என்னைக்குமே நான் யோசிச்சதே மாட்டேன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு விஷயம் பண்றேன்னா அதுல நான் பிராண்ட் ஆகணும்னு தான் இறங்கி பண்ணுவேன்னு. நான் தொட்ட தொழில்னா தோத்ததா சரித்திரமே இல்லை. நான் என்னோட வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நான் பண்ண எல்லாத்துலயும் இந்தியாவில ஒரு டாப் ரைடர், இந்தியாஸ் நம்பர் 2 ரைடர், இந்தியாஸ் நம்பர் லைக் சுவிட்ச் பேக் ரைடர் நான் தான். ஃபர்ஸ்ட் என்னோட ரெக்கார்ட்ஸை இன்ன வரைக்கும் பிரேக் பண்ணல. ஸோ இப்போ நான் டேட்டூ இண்டஸ்ட்ரிக்கு வந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டை பெருசா பைக் ஸ்டாண்ட் பண்ணது நான் தான். இப்போ டேட்டூ இண்டஸ்ட்ரிக்கு வந்துருக்கேன். ஸோ எவ்ரி திங் யூ நீட் டு ஹேவ் அ செட் அ கோல் ஃபார் தட். நீங்க ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட் ஆக போறீங்க, உங்க லைஃபை பில்ட் பண்ண போறீங்கன்னா சூப்பரான சான்ஸ் தான் இது. கரெக்டான வே, கரெக்டான டைம்ல நீங்க செலக்ட் பண்ணி கரெக்டான ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு டேட்டூ கத்துக்குன்னு நீங்க பேசிக் கோர்ஸ், அட்வான்ஸ் கோர்ஸ் எடுக்கிறது, 20 நாள்ல கோர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. 20 நாள்ல 20,000 ரூபாய் ஒரு ஸ்டூடெண்ட். 20 பேர் படிப்பாங்க, கணக்கு போடுங்க எவ்வளவு ஆகுது? 4 லட்சம் ரூபாய். 4 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அவன் ஜாலியா சுத்தின்னு தான் இருப்பான். என்கிட்ட படிக்கிற பசங்க 1 வருஷம் ஆனாலும் அவனுக்கு இங்க இருந்து வெளியே ஓடக்கூடாது. அவனுக்கு முடிக்காத வரைக்கும் ஓட முடியாது. இங்க இருந்து முடிச்சாதான் சர்டிபிகேட். சர்டிபிகேட் இல்லாம அவனுக்கு வெளியில போய் ஒன்னத்தையும் பண்ண முடியாது. இன்னைக்கு என் பேரை வச்சு நிறைய டேட்டூ ஸ்டுடியோ வந்து அந்த மாதிரி ஸ்கேம் கூட பண்றாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரீசெண்டா லைக் என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ லைக் என்னோட பேரு, நான் இவரோட ஸ்டூடெண்ட், ஆனா அவருக்கு என்ன யாருன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி ஸ்கேம் ஆகுறதெல்லாம் தடுக்கிறது. லைக் அவங்க என்ன மாதிரி சர்டிபிகேட்ஸ் யாருக்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கிறாங்க. 50 பேர் ஒரு இடத்துல டேட்டூ ஸ்டுடியோல போய் படிக்கிறாங்கன்னா அந்த ஸ்டுடியோ பெருசுன்னு அர்த்தம் இல்லை. அங்க படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் ஆகுது என்ன லெவல்ல இன்னைக்கு இருக்கிறான் இந்த வருஷத்துல, அதுதான் முக்கியம். ஸோ ப்ராப்பரான லைசன்ஸ், ப்ராப்பரான கைட்லைன்ஸ், ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து நீங்க நல்லா கத்துக்கணும் வந்து நல்லா நாலேஜபிளா இருந்தீங்கன்னா நீங்க ஆப்வியஸ்லியா ஒரு ஸ்டூடியோவை ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு பெர்ஃபெக்டான கெரியர் இருக்குது. அண்ட் தென் எல்லாத்தையும் ட்ரூத்தை வந்து நீங்க பயவிடாம மக்கள்கிட்ட சொல்றது தான் பிஸ்னஸ். நீங்க எவ்வளவு நாளைக்கு தான் இன்னும் ஏமாத்தினாங்கன்னு தெரியல. நான் போட்ட ஒரு வீடியோல எல்லாம் உடஞ்சு போயிட்டு இருக்குது. இப்ப ஏமாத்தினவங்க எல்லாம் நான் பேசின டைலாக் அப்படியே ஆள் ஒன்றிதான் மாற்றம், டைலாக் அதேதான், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ப்ரோ. இதனால நான் வந்து லைக் பெருசா என்ன பார்த்து பண்றாங்கன்னு எல்லாம் இல்லை. ஓகே, இட்ஸ் அ குட் வே. பயம்ன்றது ஒருத்தனால வருதா, மாத்திக்கணும், நல்ல விஷயம் தானே. அப்ப நாளைக்கு நானும் அந்த யாருன்னா அந்த மாதிரி பண்றாங்களா, அப்படியா, அப்ப நான் அவங்ககிட்ட இருந்து கத்துப்பேன். இங்க கத்துக்கிறது தான் எல்லாமே. எவ்ரி ஒன் உங்களோட வாழ்க்கையில எல்லாருமே ஒரு நாள் படிச்சுட்டு தான் இருக்கிறோம். நம்ம எவ்ரி ஒன் இஸ் லேர்னிங் எவ்ரி டே. நேத்து நம்ம என்ன பண்ணமோ இன்னைக்கு வேற மாதிரி நடக்குது, நாளைக்கு வேற மாதிரி நடக்கும். இட்ஸ் லைஃப் இஸ் லைக் எ லெசன். ஸோ இங்க நடக்கிற விஷயங்களும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்ப நாளைக்கே எனக்கு இதுல எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிட்டேன்னு நானும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐ எம் ஆல்சோ லேர்னிங் எவ்ரி டே எவ்ரி திங் ஃப்ரம் நியூ கிளைண்ட்ஸ். ஒரு கிளைண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட், டிஃப்ரெண்ட் டாக்ஸ், டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ், டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டிஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் இங்க வராங்க. எல்லாருக்கிட்டையும் நான் ஒரே மாதிரி பழக முடியாது. அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட ஸ்கில், அவங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன அமீபா மாதிரி மாத்திப்பேன். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே ப்ரோ. இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாகவும் ஸ்ட்ரெயிட்டாவுமே உங்க பதில் இருந்துச்சு ப்ரோ. மேலும் இந்த ஆர்ட்டா இருக்கட்டும், நீங்க உங்களோட இந்த ஸ்டுடியோ எல்லாமே இதுக்கு மேலேயும் வளர்றதுக்கு எங்க டீம் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.